வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை விளைக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு நிறத்தில், ஊதா நிறத்தில், வெள்ளை நிறத்தில் என்ன கலராக சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கும். இந்த சர்க்கரை விளைக்கிழங்கில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள், விட்டமின்கள், மினரல்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது, உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைக்கிறது, உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, மூளை செயல்பாடு நன்றாக வைக்கிறது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துவது என்று பலவிதமான மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு இந்த சர்க்கரை விளைக்கிழங்கு செய்து. சர்க்கரை விளைக்கிழங்கு இந்த நன்மைகளை தருவதற்கு என்னென்ன காரணம், அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை சர்க்கரை விளைக்கிழங்கு நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தான் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பளிச்சின கண் பார்வை தெரிவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் அந்த சர்க்கரை விளைக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். இப்போ இந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடல்ல விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. ஆரஞ்சு நிற சர்க்கரை விளைக்கிழங்குகளை நீங்க சாப்பிடும்போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை, ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். மேலும் ஊதா நிற சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் முன்னாடியே தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் சர்க்கரை விளைக்கிழங்கு தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ளலாம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை விளைக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை விளைக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் சேதத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை விளைக்கிழங்கு பாதுகாக்குது. ஞாபக சக்தியை கூட சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுக்கு மேம்படுத்துது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுக்கு மனநல பாதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மை அற்ற 2 விதமான நார்சத்துக்கள் இருக்கு. இந்த சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்க்கரை விளைக்கிழங்குல கரையக்கூடிய நார்சத்துக்கள் இருக்கு. இது உங்களுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார்சத்துக்களும் பாக்டீரியாக்களோட நுதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ரொம்பவே ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்கிறது. மேலும் IBS போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்குது. ஒரு நாளில் 20-33 கிராம் நார்சத்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது குடல் புற்றுநோய் வரக்கூடிய அந்த அபாயத்தை மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள், அந்த கேன்சர்ஸ் மற்றும் குடல் சார்ந்த பலவிதமான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு அது குறைக்கும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு நார்சத்து வந்து சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கு அப்படின்றதால அது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடல் ஆரோக்கியமாக இருக்கும். புற்றுநோய் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுகிறது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை விளைக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை இன்னும் மந்தப்படுத்துது. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி எந்த விதமான புற்றுநோயும் உங்களுடைய உடலில் வராமல் ஆரோக்கியமாக நீங்கள் முன்னாடியே தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை விளைக்கிழங்கு. ஆரஞ்சு நிற சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலுக்கு விட்டமின் ஏ எனும் சத்தை வந்து தருது. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே உங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கும் உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கலாம். இப்போ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை விளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும்
உயிர் சத்து, ஆந்தோசைனின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை இன்னும் உங்களுக்கு பலப்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களான உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல், இருமல், சளி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களிடமிருந்து அதை எதிர்த்து போராடி அந்த நோய்கள்லாம் வராமலும் நீங்கள் வந்து தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க. நாள்பட்ட நோய்களான இருக்கக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், மூட்டு வலி, முடக்குவாதம், புற்றுநோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். எனவே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவையாக சர்க்கரை விளைக்கிழங்கை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை அப்போது நீங்கள் பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.